இன்னைக்கு உங்களுக்கான கொஷின் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த நிலையான வளர்ச்சி இலக்குகள். ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் என்ன நம்பர் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையோட சம்மந்தப்பட்டிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு ஆண்டா எதை சொல்லியிருக்காங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 3 கொஷின் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை மில்லியன் ஆண் குழந்தைகள் குழந்தை தொழிலாளராக இருக்காங்கங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பிரதான் மந்திரி வித்யா யோஜனா, இது மே 2020 தொடங்கப்பட்டது. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் இதோட திட்டத்தோட ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 காலத்தில் பள்ளிகள்லாம் மூடியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆன்லைன் டிஜிட்டல் வழி கல்வியை மாணவர்களுக்கு அளிக்கிறதுக்காக தொடங்கினது தான் இந்த பிரதான் மந்திரி வித்யா யோஜனா. தீக்ஷா போர்ட்டல் மூலம் பள்ளி மாணவர்களுக்கான புத்தகங்களை மின்னணு வடிவில் கொடுக்கறது தான், பல்வேறு மொழிகளில் கொடுக்கறது தான் இந்த தீக்ஷா போர்ட்டல். தீக்ஷான்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங், இதுதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸ்வயம் பிரபா, ஸ்வயம்னா செல்ஃப், ஓகேவா, நம்மளாவே பண்ணிக்கிறது தான். பள்ளி மாணவர்களுக்கு நேரடி வகுப்பு COVID-19 காலத்தில் தடைப்பட்டுருச்சு. அதனால் ஆன்லைனில் கற்பிக்கிறதுக்காக ஸ்வயம் பிரபா கல்வி சேனல்கள் தொடங்கப்பட்டது. 24/7 நேரமும் சேவை அளிக்குது. மனோதர்பன்கிறது COVID-19 காலத்தில் மாணவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட கல்வி கற்றலில் பாதிப்பு ஏற்படாதவாறு இருக்க அவங்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டது தான் மனோதர்பன். அடுத்ததாக இதர நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது இணைப்பில்லாத பகுதிகளுக்கு டிவி ரேடியோ மூலம் கல்வி கொடுத்துருக்காங்க. அகில இந்திய ரேடியோ தூர்தர்ஷன் சேனல்கள் யூடியூப் சேனல் மூலமும் கல்வி கற்பிக்கப்பட்டது. இத்தகைய அரசின் நடவடிக்கையினால் COVID-19 காலத்திலையும் கல்வி தடையின்றி கிடைச்சிருக்கும். இது குழந்தைய தொழிலாளர்களாக மாறுவது தடுக்கப்பட்டது. குழந்தைகளுக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பு சட்ட விதிகள்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 15 சப்கிளாஸ் 3ல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கும் திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆர்டிக்கல் 21A 86வது சட்ட திருத்தம் 2002, இது 6லிருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை கொடுக்கறதுக்காக. 23 குழந்தைகள் சட்டவிரோதமான வர்த்தகம் மற்றும் குழந்தைகளை கட்டாயமாக இல்லை ஊதியம் இல்லாமையோ வேலை செய்கிறத தடை செய்யுது. ஆர்டிக்கல் 24 குழந்தைகளை தொழிற்சாலைகளோ பாதுகாப்பற்ற பணிகளோ ஈடுபடுத்துறதுல தடை செய்து. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் 39 சப்கிளாஸ் குழந்தைகளோட உடல் நலமும் வலிமையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அவங்களோட வயசு இல்லை வலிமைக்கு பொருத்தமில்லாத வேலையை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது. 39F அரசானது எல்லா வகை சுரண்டல்ல இருந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 45 86வது சட்டத்திருத்தம் 2002 இணைக்கப்பட்டிருக்கும். இது 6 வயது வரைக்கும் இருக்க குழந்தைகளை குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து இலவச கல்வி வழங்கணும்னு சொல்லுது. அடிப்படை கடமைகள் 51A கே 86வது சட்டத்திருத்தம் 2002 சேர்க்கப்பட்டது. 6லிருந்து 14 வயது வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது பெற்றோரின் கடமையாகும். அடிப்படை கடமையில் சொல்லப்பட்டிருக்கு. வயது வந்தோரை போலவே குழந்தைகளுக்கும் சம உரிமை உடைய விதிகள்னு பார்த்தீங்கன்னா 14, 15, 21, 46, 47. 14 எல்லாரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறது. 15 ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா நடத்துறது. 21ங்கிறது வாழ்வதற்கான உரிமை. 46 SC ST இருக்காங்க இல்லையா, அவங்களோட கல்வி சம்மந்தப்பட்டது. 47ங்கிறது பொது சுகாதாரம் ஊட்டச்சத்து மேம்பாடு.